Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல Tanzu Vanner SG 2nd Gen. So இந்த IEM இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த IEM இயர்ஃபோன்ஸ்க்கான ஒரு ஷார்ட்ஸ் அன்பாக்சிங் வந்து நம்ம போட்டுருப்போம். அண்ட் அதிலே பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருப்போம். வேணும்னா நீங்க அந்த ஷார்ட்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்டர் 2Kல இதோட பிரைசிங் வந்து வருது. அண்ட் இப்போ இதோட ஒரு டீடைல்டு ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஒரு IEM இயர்ஃபோன்ஸ் என்ன மாதிரி ஒரு சவுண்டிங் கொடுக்குது அண்ட் யாருக்கெல்லாம் இது செட் ஆகும், ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ப்ளஸ் ஒரு பிரைட் டைப் ஆஃப் சவுண்டிங்னு வந்து சொல்லுவேன். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வைஸ் இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேலன்ஸ்டாக வந்து இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் லைனில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் சவுண்ட்ஸுமே உங்களுக்கு நல்லாவே வந்து கேட்குது. அண்ட் இதில் டான்சு வேனரோட அந்த ஃபர்ஸ்ட் வேரியண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பவர் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ அந்த பீட்ஸோட எஃபெக்ட்லாம் வந்து இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டான்சு வேனர் 2ல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் அதுக்கு பவர் இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா வந்துருக்கு. ஆனால் அந்த டெக்ஸ்சர் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு பிரைட் ஒரு டோனாலிட்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டீட்டெயில்டான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப பூஸ்டடான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஃபோக்கஸ் வந்து ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு IEM வந்து இது கிடையாது. அண்ட் அதே மாதிரி வோக்கல்ஸ் கிளாரிட்டி அண்ட் கிளியராக இருக்கா அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் நல்லாவே ஒரு கிளாரிட்டியும் வந்து இருக்குது, நல்ல ஒரு கிளியரான வோக்கல்ஸ் இருக்குது. ஸோ வார்த்தைகளோட உச்சரிப்பு அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் வோக்கல்ஸுக்கு வந்து மிட் ரேஞ்ச் அண்ட் ட்ரபிள் ரெண்டுமே சமமாக இருந்தால் நல்லா இருக்கும். பட் இதில் வந்து எனக்கு மிட் ரேஞ்ச் ஓகே தான், பட் இருந்தாலும் ட்ரபிள் அதை விட கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது. அதனால வோக்கல்ஸ் நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியில் வேணுன்றவங்களுக்கு இந்த டான்சு வேனர் SG2 ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ப்ளஸ் ட்ரபிள் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி விஷயமும் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பாடல் வரிகள் பாடி முடிச்சுன்னா அதோட எதிரொலிக்கிற சவுண்ட்ஸ் அது எல்லாமே நல்லா அந்த ஒரு எஃபெக்ட் வந்து அப்படி ஒரு மேலே அப்படி படர்ந்து போகும்னு சொல்கிறேன், அந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. நல்ல ஒரு ஹைஃபை சவுண்டிங்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி டோட்டலாகவே பார்க்கும்போது நல்ல ஒரு டீடைல்டு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த டான்சு வேனர் SG2 IEM இயர்ஃபோனில். அண்ட் சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் கண்டிப்பாக ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ்னு வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சாங்லலாம் பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு 1 minute 55 செகண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த டெம்போ இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மல்டிபிள் சவுண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குரூப் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே நல்லாவே சவுண்ட் செப்பரேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இதை ட்ரபிள் எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கிறதுனால அதுவே வந்து நம்மளுக்கு அந்த டெப்த் ஆஃப் சவுண்ட் ஸ்டேஜுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு வோக்கல்ஸ் வந்து நல்லா டாப்லேருந்து வர மாதிரி தான் தெரியும். அண்ட் எலண்டாரில் வர சவுண்ட்ஸுமே வந்து நல்லா செப்பரேஷன் இருக்குது. அண்ட் ஒரு சவுண்டும் எங்கேருந்து வருது அந்த மாதிரி விஷயமும் நல்லாவே வந்து நம்மளால் உணர முடியுது. ஸோ அதனால் சவுண்ட் செப்பரேஷன் சவுண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஃபைனலி இப்போ இதில் எனக்கு மிஸ் ஆகிற விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பேஸ் அதிகமாக எனக்கு பூஸ்டடான ஒரு பேஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் அந்த மாதிரி ரொம்ப பூஸ்டடான பேஸ் இருக்காது. ஆனால் ஒரு டீட்டெயில்டு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதே மாதிரி பேஸில் வந்து அந்த ஒரு வார்ம்த் எஃபெக்டோட அந்த ஒரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு சாஃப்ட்னஸ் ஒரு ஸ்மூத்னஸ் ஒரு கம்ஃபர்டபுள் பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதே மாதிரி மிட்ரேஞ்சும் அதே தான். அந்த ஒரு எமோஷ்னல் அந்த ஒரு மெலோடி கனெக்ட்டுக்கெலாம் வந்து இது வந்து அங்கேயும் வந்து கொஞ்சம் ராவாக இருக்கும். இப்போ அங்கே வந்து ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்மூத்தாக வேணும் ஒரு வோக்கல்ஸ் வேணும்னா, ஸோ அந்த வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வர வேண்டிய இடத்துல அங்கேயும் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு கிளாசிக்கல் இல்லை அக்கோஸ்டிக் டைப் ஆஃப் சாங்ஸ் அந்த மாதிரி சாங்ஸ் கேட்குறவங்க அந்த மாதிரி ஜானர் ஆஃப் சாங்ஸ் கேட்குறவங்களுக்கு இந்த டான்சு வேனர் SG2 IEM ரொம்பவே வந்து சூட்டபுளாக வந்து இருக்கும். அண்ட் டான்சு வேனரோட ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டும் வந்து நான் வந்து கம்பேர் பண்ணேன் டான்சு வேனர் SG அதோட கம்பேர் பண்ணும்போது அதான் அந்த பவர் வைஸ் கொஞ்சம் இன்னுமே அந்த பீட்ஸோட எஃபெக்ட்லாம் இன்னும் நல்லா இருக்குது. அந்த வோக்கல்ஸ் கிளாரிட்டியில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நான் வந்து வால்யூம் லெவல் வைஸ் நீங்கள் 3.5 ப்ளக் வழியாகவே யூஸ் பண்ணிங்கனாவே நல்லா தான் வந்து கேட்கும். பட் நான் வந்து DDI5யோட DAC யூஸ் பண்ணி கேட்டேன் எப்போவுமே. ஸோ எனக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹைஃபை சவுண்டிங் வந்து கிடச்சிதுன்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்து இந்த வாட்டி அப்கிரேடில் பார்க்கும்போது அந்த கேபிளோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி IEM ஷெல்லும் பார்த்தீங்கன்னா போன வாட்டி விட IEM ஷெல் கொஞ்சம் சைஸ் வைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கேவிட்டியில் வந்து IEM ஷெல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒயிட் கலர், இது எல்லாமே இன்னொரு கலர் வேரியண்ட்டும் இருக்குது. மொத்தத்தில் அவ்வளோதான் இப்போ இந்த டான்சு வேனர் SG2 IEM இயர்ஃபோன்ஸுக்கான ஒரு ரிவ்யூ. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோவில் நம்ம இதோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்தனா வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.